Kadipoma with friends. Kadipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்று நம்மோடு ஜாயின் பண்ண போறாங்க ஒரு ட்ரூலி மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. இவங்க ஆர்ட்ஸ், பியூட்டிஷியன், சைல்ட் கேர் இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் ஆர்வம் உள்ளவர். வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். ஹலோ மோதிகா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். Thanks for inviting Bharati. Really, I'm looking forward to talk to you about my interest. தேங்க்யூ மோதிகா. நீங்க இந்த நிகழ்ச்சியில இணைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட அனுபவங்களை கேட்க நாங்க எல்லோரும் ஆர்வமா இருக்கிறோம். முதலாவதா நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்ம் பத்தியும் அதை செய்வதற்கான இன்ஸ்பிரேஷன் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் பாரதி. அம்மா தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அம்மா நிறைய ஒர்க் இது மாதிரி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமிலிலையும் சித்தி பெரியம்மா அவங்களாமும் இந்த மாதிரி நிறைய பியூட்டிஷியன் அந்த இதெல்லாம் கோர்ஸ்ல நிறைய ஃபீல்ட்ல இருக்கனால அவங்க கிட்ட இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனதுதான். அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே வந்து டீட்டெயில்டா பண்ணணும்ட்டு நிறைய கிளாஸஸ் சேர்த்து விடுவாங்க. நான் படிச்சது எல்லாமே வளர்ந்தது எல்லாமே ட்ரிச்சில இது மாதிரி நிறைய சொல்லி தரதுக்கு நிறைய டியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் அனுப்புவாங்க சின்னதுல இருந்தே. லைக்கா நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன்ல இருந்தே அம்மா இது மாதிரி கிளாஸ்க்கு அனுப்பி விடுவாங்க என்னைய. ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு எப்படி சில்க் த்ரெட் அதெல்லாம் இருக்கோ, ஆரம்பத்துல ரொம்ப பாப்புலரா இருந்தது குந்தன் ஜுவல்லரி. இன்ட்ரடியூஸ் ஆனே அம்மா வந்து என்னை அது மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய நான் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மளாம் சின்னதா இருக்கையில இந்த சாஃப்ட் டாய்ஸ்ல பேக் எல்லாம் இருக்கும்ல, டெடி பேர் மாதிரி, அதெல்லாமே நான் கையில ஸ்டிச் பண்ணுவேன். நான் குரோஷே கிளாஸஸ் போனேன் பாரதி. ஸோ குரோஷேல பாத்தீங்கன்னா மேட்டா, டேபிள் மேட்டா, ஈவன் பசங்களுக்கு ட்ரெஸ் அதெல்லாமும் ப்ராப்பரா கத்துக்கிட்டேன் நான். ஸோ அது தவிர பாட்டில் ஆர்ட்ங்கிறது எப்படின்னா, நம்ம வேஸ்ட் ஆகவுள்ள நம்ம எவ்ரிடே யூஸ் லைக் ஜாம் பாட்டில், வைன் பாட்டில் எதுவா இருந்தாலும் அது வந்து நான் தூக்கி போடாம அதை வந்து கிளீன் பண்ணி அதுல வந்து ஃபேரி ஹவுஸ் செய்யறது, அத ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் அல்லது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெயிண்ட வச்சு அதுல வந்து பெயிண்டிங் பண்ணுவேன் பாரதி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிளே வச்சு கிளே ஆர்ட் டெக்ஸ்சர்ஸ் பண்ணி அதை வீட்டுல டெக்கரேட் பண்றது. லிப்பான் ஆர்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம மிரர்ஸ் இருக்குல்ல பாரதி, அதுவும் கிளேவும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் பண்ணி வால் ஹேங்கிங் மாதிரி பண்றது லிப்பான் ஆர்ட். அது இல்லாம ஹேண்ட் எம்ப்ராய்டரி நல்லா செய்வேன் பாரதி. மிரர் வச்சு ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே நல்லா செய்வேன். ஆர்டிபிஷியல் ஃபிளவர்ஸ் லைக் ஸ்டாக்கி நெட் இருக்கு, ஸ்டாக்கி நெட்டை வச்சு ஃபிளவர்ஸ் மேக்கிங், கேண்டில் ஆர்ட் இதெல்லாமும் நிறைய கத்து இருக்கேன் பாரதி. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் டைம்ல வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட பார்த்துட்டு பிரின்சிபல் வந்து காலேஜ்லயே எனக்கு வந்து எக்ஸிபிஷன் வைக்க அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய சேல் பண்ணேன். அப்புறம் அங்க இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய லெசன் எடுக்க வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க யூகே வந்ததுக்கு அப்புறம் இங்க அது மாதிரி கிளாஸஸ் எல்லாம் போக முடியாதனால ஆன்லைன் ரிசோர்சஸ் எடுத்து, அதாவது நிறைய ஃபேஸ்புக்ல குரூப் அது மாதிரி இதெல்லாம் ஜாயின் பண்ணி நிறைய கத்துக்கிட்டாரு பாரதி. வெரி இன்ஸ்பைரிங். நீங்க நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை முறையா கத்துக்கிட்டதுல இருந்து இப்போ ஆன்லைன்ல தேடி தேடி கத்துக்கிறது வரைக்கும் உங்க பேஷன் நல்லா தெரியுது. அதோட ஆர்ட்ல இருக்க நிறைய வெரைட்டி பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்க சொன்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ் தவிர புதுசா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இதை செய்யறது உங்களுக்கு எவ்வளவு மன நிறைவை கொடுக்குது? மத்த இன்ட்ரெஸ்ட்னா பாரதி, இதை தவிர வந்து நான் இப்ப பண்றேன்ல பாரதி, நிறைய இந்த பாட்டில் ஆர்ட் அதெல்லாம் பண்றதை வச்சு நான் என்னோட ஓன் யூஸ்க்கு மோஸ்ட்லி செய்யறது. அதை வந்து பிசினஸா பண்ணாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்லயே வந்து அதை வச்சு வீட்டை அழகா டெக்கரேட் பண்றது, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னு புதுசு புதுசு செய்யலாம், அதெல்லாம் மாத்துறது. தட் இஸ் அ மெயின் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து முக்கியமா பிடிக்கிறதுனா குட்டி குட்டி மினியேச்சர் திங்ஸ் கலெக்ட் பண்றது பிடிக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டெரகோட்டா பாட்ஸ், டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நான் எப்போதுமே எங்க பார்த்தாலும் டெரகோட்டா பாட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் நான். ஸோ என்கிட்ட மினியேச்சர் பாட்ல இருந்து பெரிய சைஸ் பாட்ஸ் வரைக்கும் டெரகோட்டா பாட்ஸ் இருக்கு. அதை வாங்கி அதை டெக்கரேட் பண்ணுவேன். அது இல்லாம இப்போ வந்து இன்னும் புதுசா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா பாரதி, தாஞ்சூர் பெயிண்டிங் கத்துக்கணும்னு ஆசை ரொம்ப. அதுக்காக ஏதாவது செய்ய முடியுமான்னு பாத்துட்டு இருக்கேன். அம்மாட்ட இருந்து கத்துக்காதது ஒண்ணுன்னா, அம்மா நல்லா ஆரி ஒர்க் பண்ணுவாங்க. சோ அது செய்யணும்னு ஆசை.
அப்புறம் டெக்ஸ்சர் ஆர்ட் அது கத்துக்கணும்னு ஆசை. இது மூணும் எப்படியாவது நான் சீக்கிரமா கத்துக்கணும்னா இது பண்றேன் பாரதி. ஆமா, இது ஆக்சுவலி மோஸ்ட்லி நம்ம வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட் இருக்கும்ல பாரதி. என்னோட நான் இப்ப ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணேன்னா இல்ல நிறைய ரொம்ப வேலை பாக்குறோம் அப்படி நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வேணுங்கல நான் ஏதோ ஒண்ணு எடுத்து நானா செய்வேன். இதுதான் பர்டிகுலரான இல்ல, நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையோ, இல்ல நான் கத்துக்கிட்டதை வச்சு நிறைய மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு சின்னது செஞ்சேன்னா கூட எனக்கு மனசு திருப்தியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம எவ்ரிடே ரொட்டீன்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் என்னோட நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையும். வெரி ட்ரூ மோத்திகா. லேடிஸ்க்கு இருக்கிற பல வேலைகளுக்கு மத்தியில அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது நல்ல திருப்தியை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து உங்க பியூட்டிஷியன் இன்ட்ரெஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் பியூட்டிஷியனா இருந்திருக்காங்க. பெரியமாலாம் எனக்கு பண்ணி விடுறத வச்சு நானா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதுதான். ஏன்னா எனக்கு பொண்ணு இருக்கனால அவளுக்கு நான் பண்ணி விட ஆரம்பிச்சேன். அப்புறம் ஹேர் டூ எனக்கு ரொம்ப பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். எகெயின் அதெல்லாம் நான் வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி வரதை பார்த்து ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிட்டு அவளுக்கு செஞ்சு விடுவேன், எனக்கும் செஞ்சுக்குவேன். நம்ம வந்து நம்மளோட பிரசன்ஸ் முக்கியம் இல்ல பாரதி, எங்கேயும் வெளியில போவேல. சோ நமக்கு செல்ஃபா நம்மளே பண்ணிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தெரியும். இப்ப யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு விடுவேன். சின்னதுல இருந்தே காலேஜ் படிக்கிறதுல எனக்கு சாரி ட்ரேப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். சோ நீட்டா பண்ணணும், நீட்டா பண்ணிக்குவேன் நானு. அது மாதிரி வந்ததுதான். இதுக்காக பியூட்டிஷியன் கோர்ஸ்க்காக நான் எதுவும் ஸ்பெஷலா படிக்கல. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் செல்ஃபா பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறைய செய்வேன். ஸ்கின் கேருக்குன்னா நான் வந்து நம்ம எவ்ரிடே நம்ம மாய்ஸ்சரைசர் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் பாரதி. அது இல்லாம நான் பேக்னா கடலை மாவு பேக் அது மாதிரி வீட்லயே செஞ்சு, இல்லைன்னா பாலாடை, கியூக்கும்பர் அதெல்லாம் நேச்சுரலா நமக்கு கிடைக்குது இல்ல பாரதி. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செய்ய நான் வந்து பியூரி பண்ணி அதை தான் போடுவேன், அப்ளை பண்ணுவேன் நான். சோ அதுவே நமக்கு ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும், ஃபேஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். அதை வந்து ப்ராப்பரா எவ்ரி வீக்கோ நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நான் பண்ணிக்குவேன் பாரதி. வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் மோதிகா. அதோட நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளை வெளிப்படுத்துற விதம் பல நேரங்கள்ல நம்மளுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கறத நானும் நிறைய நேரங்கள்ல ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ரீசெண்டா சைல்ட் கேர் கோர்ஸ் செஞ்சுட்டு வரீங்க. டெய்லி குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சின்னதுல இருந்தே பேபிஸோட விளையாடுறது, அவங்கள என்டர்டைன் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். சோ அதுல ஏன் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஜஸ்ட் அப்ளை பண்ணதான் சைல்ட் கேர் ப்ரொஃபஷன்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்பா தான் ஜாயின் பண்ண லெவல் 2 பண்ணேன். இப்பதான் ரீசெண்டா தான் முடிச்சேன். சோ அதுல வந்து என்ன ரொம்ப நம்மளோட பசங்களை வளர்க்கறதுக்கும் ப்ரொஃபஷனலா அதையே வேலையா செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. அதுவும் யூகேல எஸ்பெஷலி நிறைய லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாமும் இருக்கு. அதெல்லாம் சேஃப் கார்டிங் அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்னையா படிச்சு அதை வந்து பசங்களோட இது பண்ணல நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது ஆக்சுவலி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒர்க் பண்றது வந்து 16 months பேபிஸோட தான் ஒர்க் பண்றேன். 16 months to 2 years பேபிஸோட அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ், ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் அதுக்கு நான் வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றேங்கிறத பார்க்கும்போது ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஆக்சுவலி. அதே மாதிரி என் ரூம்குள்ளார போவேல அந்த பசங்க வந்து நம்ம காலை பிடிச்சிக்கிறது, அவங்க மழலையில நம்ம பேரை சொல்றது, இது மாதிரி ஒவ்வொன்றையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சேன் நான். சின்ஸ் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்றதுனால எங்க நர்சரி எப்படின்னா வி ஃபாலோ கியூரியாசிட்டி அப்ரோச்னு, அதாவது ஒவ்வொரு அப்ரோச் இருக்கு. மாண்டசரி, கிண்டர் கார்டன் அது மாதிரி நாங்க வந்து ஃபாலோ பண்றது கியூரியாசிட்டி அப்ரோச். அவங்க வந்து பசங்க லேர்ன் பண்றது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்சஸ் வச்சுதான் லேர்ன் பண்ணுவோம். ஸோ என்னோட இந்த டிஐவி ஐடியாஸ் அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எப்படி நான் டீச் பண்றது, அவங்களோட அதை வச்சு எப்படி நியூமரசி லிட்ரஸி அதெல்லாம் கொண்டு வரேன், அது மாதிரி இதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் ஸோ ஐ தாட் அதுலயே இந்த ஃபீல்ட்லேயே போகலாம் அப்படின்ட்டு இப்போ லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணி 6 months ஆயிடுச்சு. இப்போ லெவல் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாரதி. நீங்க சொன்ன கியூரியாசிட்டி அப்ரோச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குட் லக் மோதிகா. அதோட நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்க அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ so much. Thanks Bharati. Thank you for giving me such opportunity. Thank you so much Bharati. மை பிளஷர். இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.